ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவோ Y56 5G. ஸோ இந்த மொபைலை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ தான். ஸோ என்கிட்ட வந்து இப்போ ஃபோன் இருக்கா கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஃபோன் இல்லை. பட் ஆனால் அந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 நாள் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலியமா வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதோட ஸ்பெக்ஸோ சரி, அதோட கேமரா வியூஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ சில கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கிளிப்ஸ் உங்களுக்கு வீடியோவாக ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை வந்து அதோட டிஸ்பிளே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. எஸ், நான் வந்து இன்டர்ஃபேஸஸ் பார்க்கும்போது மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு பிடிக்கிறப்போ கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை பற்றி சொல்லணும்னா இது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ ஆம்லாடும் கிடையாது. சரி, ஸோ ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான, அதாவது அந்த ரேட்டுக்கான ஒரு ஆவரேஜானது. ஸோ அதோட வீடியோஸ்லாம் பார்த்தனால ஸோ அந்த வீடியோ ப்ளே பண்ணி 4K வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ பார்த்ததில் வந்து ஓகே, ஸோ அந்த ரேட்டுக்கு இது ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் அந்த ரேட்டை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நான் பார்த்ததுல ஓகே நல்லா இருக்குது. கம்பேர் பண்ணுறப்போ ஓகே சூப்பராக தான் இருக்குது விவோ பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ ரெகுலராக வந்து எல்லா இடத்துல வந்துட்டு இருக்குதான். ஸோ வேறு என்ன புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமராஸ்க்கு வந்து பார்த்துடலாம். ஸோ கேமராஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்கில் ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த்தோ. ஸோ ஓகே, நான் அந்த 50 மெகா பிக்சல் ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ நான் பார்த்தது வரைக்கும் ஸோ ஒரு முதல், அதாவது ஒரு புது ஃபோன் எடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கிளாரிட்டி. ஏன்னா போக போக வந்து அதோட இம்ப்ரெஸ் வந்து டவுன் ஆகும். இது உண்மை தான், யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் இருக்க சொல்ல ஓகே, அந்த அந்த ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு லுக்கு அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு அப்பியேச்சராக இருந்துச்சு. ஸோ இது வந்து f1.88 அப்பியேச்சர் எடுக்கிறதுனால ஸோ கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி செல்ஃபி கேமரா வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நான் இருந்த லொக்கேஷன் வந்து வேற இடம். ஸோ அதனால் அந்த இடத்துல எடுக்க முடியல. பட் ஆனால் செல்ஃபீஸில் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்தது வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ரொம்ப மட்டமாக இருக்குது சொல்ல. பட் ஒரு ஆவரேஜாக நான் 11 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஆவரேஜாக நல்லா இருக்குது லுக் வைஸாக. ஸோ நம்ம குரூப் வீடியோ எடுக்கிறனாலும் ஸோ அந்த வைட் ஆங்கிள் வந்து ஆட்டோமேட்டிக் வைட் ஆங்கிள் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஸோ ஒரு இம்ப்ரெசிவானாலும் ஒரு கூலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடியோ கவரேஜ் தான் மெயின். ஓகேங்களா? இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இப்போது மொபைல் வாங்கலேருந்து நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து நிறைய விளாகர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயத்த வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த விவோ Y56 ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ கேமராஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது, அதே மாதிரி விளாக் வீடியோ இருக்குது. ஸோ விளாக் வீடியோ அந்த ஆப்ஷனில் எடுத்துட்டிங்கன்னா ஸோ கரெக்டாக ஒரு 16.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்தது. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இதில் இன்க்ளூடிங்காக தனியாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ நான் உங்களுக்கு கிளிப்பு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வீடியோவில் நம்ம வந்து 10x ஜூம் வரைக்கும் போகலாம். ஸோ இதில் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வச்சு பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து 6 நாளும் கேட்காத முடியல. X பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டெபிலைசேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அது ரொம்ப ஸ்டெபிளாக இருக்க கேட்டிங்கன்னா ஓகே, ஓரளவு நடந்து போகிறவளுக்கு ஓகே, ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி 1080 வந்து 60 fps உங்களால் வீடியோ எடுக்க முடியும். இது 4K கிடையாது, 4K கொடுக்கல. ஓகே, பட் இருந்தாலும் 1080 60 fps வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, டீசெண்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ கவரேஜ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 1080 30 fps தான் எடுத்திருக்காங்க.
ஸோ மோஸ்ட்லி இப்போது செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஓகே, நான் கேமரா வந்து குறை சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வீடியோ வந்து ஸோ ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு அதில் இருக்காது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா, இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்ஷனோட 700 கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு 30 நிமிஷம் ஓகே 30 நிமிஷமான விளையாடுனா, ஸோ விளையாடின வரைக்குமே ஹீட் இஷ்யூஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதே வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி அல்ட்ரா ஹெச்டியில் வைக்க முடிஞ்சுது. அதிசயமாக அல்ட்ரா ஹெச்டினால கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ஸ்மூத்தில் வச்சு விளையாடுறப்போ ஸோ உங்களுக்கு அந்த லேக் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. நிறைய இப்போ கேம் மோடும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்சலரேஷன்ஸ்லாம் வந்து இன்டர்ஃபேஸஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். மொத்தம் 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, 4GB 128, அதே மாதிரி 8GB RAM அண்ட் 128. ஸோ இதோட ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஸ் பண்ண ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட். ஸோ இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 17,700 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரேம் எக்ஸ்பான்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 8GB RAM ப்ளஸ் 8GB கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி கணக்கு தான். ஸோ அது சும்மா அவங்க ஒரு பொதுவாக வந்து ஒரு நம்மக்கிட்ட ஒரு கண்தொடை பவுண்டர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா தனியாக சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறது காத்துட்ருக்கேன். ஸோ இந்த கடைக்கு வந்துடுவோம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேட் சொன்னல, ஸோ 8GB RAM 120 வந்து 17,200 யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி 4GB RAM 120 வந்து ஒரு 14-15 தான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் சரியா எனக்கு தெரியல. ஏன்னா நாம வாங்கின வேரியண்ட்டோட ரேட்டை மாதிரி தான் நான் கேட்டேன். அந்த ரேட்டு நான் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அஃபிஷியல் ஸ்டோர்ஸில் வந்து ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளால சொல்லிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 17,200 ஸோ இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஸ்பிளே அண்டு கேமராஸ் ஓகே, பேக் கேமராஸ் ஓகேங்களா, பேக் கேமராஸ் கம்பேர் பண்ணுறேன். தென் அது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ். ஸோ 8GB RAM 128 உங்களுக்கு வந்து 17,200 கொடுக்குறாங்க. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு செல் தான். பட் ஆனால் இதுக்கு பதிலாக நான் வந்து T3 உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? இது கம்பேர் பண்ணுறப்போ நிறைய வந்து விஷயத்தில் அது எவ்வளோ மேலே இருக்குது. ஏன்னா அதுவும் வந்து 18,000 கிட்ட சம்திங் தான் வருது. பட் எல்லா இடத்துலையுமே அது கொஞ்சம் முன்னே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை சஜஷன் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு இந்த மாடல் தான் வேணால் இந்த மாடல் உங்களோட சூஸ் பண்ணலாம், என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்டில் 1000 ரூபாய் மேலே என்னால் போக முடியாதுன்னா, இல்லை ஒரு 1000 ரூபாய்க்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அது தாராளமாக T3 சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான நிறைய கேள்வி வந்து இந்த கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பதில் கிடைக்க காத்துட்டு இருக்கேன். ஸோ லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் உண்டு, மாறாதது.